வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்ன்றது பவர் அண்ட் டார்க் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி இந்த ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். ஏற்பட்ட இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நீங்கள் அதிக மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் சரியான ஒரு வீடியோவில் தான் இருக்கீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் மைலேஜ் பைக்ஸ் இன் 125cc செக்மெண்ட்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி சின்ன தெரிஞ்சு கிளாட் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுல்லாக ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஸ்போர்ட்டியரான லுக்கு, வெல் ஆர்டரான ஃபீச்சர்ஸு, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸோட, அதுவும் குறிப்பாக கூடிய நல்ல மைலேஜோட ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த டிவிஎஸோட ரைடர் 125ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான டிசைன் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி காம்பேக்டான ஒரு ஸ்போர்ட்டி நேக்கட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டிசைன், ரோட் அப்பியரன்ஸ் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வுக்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் 3 வால்வ் ஆயில் கூல்டு இன்ஜினை கெயின் பண்ண ஒன் அண்ட் ஒன்லி ஒரு மாடல்லாம் அது நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 மட்டும்தான். இந்த ஒரு 3 வால்வ் இன்ஜின்னால நம்மளுக்கு இன்ஜினில் நல்ல ஒரு ப்ரீத்திங் இருக்குது. நல்ல ஒரு ப்ரீத்திங் இருக்கிறதுனால நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் பவர் மற்ற 125cc கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு பெட்டராகவும் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், அரௌண்ட் ஒரு 11.2 bhp ஆஃப் ஹவர்ஸும் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் படுத்தும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான ஒரு பவர்ன்றதுனால ஓவராலாக உங்களுக்கு சிட்டி கம்யூட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் உங்களுக்கு டாப் ஸ்பீட் 99 km/h கம்பெனி ரிப்போர்ட்டட், பட் ரியல் லைஃப்பில் உங்களால் அதுக்கு மேலேயும் போக முடியுது. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு வேண்டிய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு இல்லை உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் உண்டு. நீங்கள் எக்கனாமிக்கல் மோடில் போட்டு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 57 kmpl வரைக்கும் கூட மைலேஜ் தரதா சொல்கிறாங்க. அப்படின்றப்போ மைலேஜ் விஷயத்தில் ரீலி இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுற பவருக்கு ஒரு சூப்பரான ரேஞ்சிலே இருக்குது. இந்த வெஹிக்கிளோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்லேயே ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் மற்ற 125cc ஏர் கூல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,21,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 2,34,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜோட நல்ல ஸ்போர்ட்டி லுக்கோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க, இப்போ நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸ். ஆமாங்க, இதை பார்த்தா ஃபஸ்ட் டைம் இதை வந்து ஒரு 125cc உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது அன்டில்ஸ் நீங்கள் அதை வண்டியோட அந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்க்குற வரைக்கும். ஆமாம், அதில் 125 அது மாதிரி பேட்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி கிராஃபிக்ஸை பார்க்குற வரைக்கும் அது ஒரு 125ன்றதை உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கான ஒரு யூனிக்கான ஒரு ரோட பெருந்தோட இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள். டிசைன் ரியலி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு டீசெண்டான ரேஞ்சில் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெஜிஸ்டர், அதில் ட்ராக் டைமிங் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ரேஞ்சில் ஃபீச்சர்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 bhp ஆஃப் ஹவர்ஸும் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 60 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. ரீலி இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு வச்சுட்டு ஒரு வெஹிக்கிள் 60 kmpl வரைக்கும் மைலேஜ் தருதுன்றப்ப ரியலி சூப்பர். குறிப்பாக இந்த 60ன்றது கம்பெனி ரிப்போர்ட்டட் கிடையாது, ஓனர் ரிப்போர்ட்டட், கம்பெனி ரிப்போர்ட்டட் 66 வரைக்கும் கூட தரதா சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மேபி நீங்கள் நல்ல ஒரு டீசென்ட் ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மைலேஜை இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு விஷயத்துலையும் இங்கே ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு, ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்கில் வந்து உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனாக வருதுன்றப்ப சேஃப்டியும் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் டாப் நாச்சாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,20,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,29,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட் மைலேஜ் ஆஃபர் பண்ணக்கூடிய நல்ல ஒரு சேஃபான ஒரு 125cc பைக்குமே கூட. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட CT125X. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு லுக்கோட நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ இந்த பஜாஜோட
CT125Xன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிளோட டிசைன் வந்து கொஞ்சம் அந்த ரெட்ரோ ஸ்டைலிங்னு சொல்ல முடியாது, அந்த ரெட்ரோ ஸ்டைலிங்கில் கொஞ்சம் அந்த ஒரு நல்ல ரஃப் அண்ட் டஃப்பான அந்த ஒரு ஸ்டர்டியான ஒரு ரோட் அப்பியரன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த பஜாஜோட CT125X. இந்த வெஹிக்கிளோட டிசைன் டோனுன்றது வந்து அந்த கொஞ்சம் அந்த வெஹிக்கிள்ஸ்லேயே ஒரு சில பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. சப்போஸ் பால் எடுத்துகிட்டு போகிறது, எல்லாமே இப்போ கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா அதில் புல்லுக்கட்டை எடுத்துகிட்டு போகிறதுன்ற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் அந்த வெஹிக்கிள் எடுத்து போவீங்க. அதை மாதிரி விஷயத்துக்கு இந்த பஜாஜோட CT125Xன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாம், இப்போ கடைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை மாதிரிலாம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த பஜாஜ் CT125Xன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு டிசைன் டோனில் வருது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இருக்காது, இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-ஆல்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.7 bhp பவர் சிம் லெவல் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பட் இதாலையும் லைட்டாக போக முடியுது. பவர் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு லோ அண்ட் ஃபோக்கஸ்டான ஒரு பவர் கொடுத்துருக்காங்கன்றதுனால கொஞ்சம் ஹெவி வெயிட் வச்சு கேரி பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெஹிக்கிளில் ஈஸியாகவே இருக்கும். அது இல்லாமல் டிராஃபிக்கில் மேனுவர் பண்ணுறதும் இந்த ஒரு வெஹிக்கிளில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அது ஒரு லோ அண்ட் பவர் நல்லா இருக்குன்றதுனால. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தாலே கம்பெனி ரிப்போர்ட்டோட 60 km/h சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிள் 60க்கும் மேலே ஒரு சில சமயத்தில் தரதாக சொல்கிறாங்க. மைலேஜ் ரீலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் நல்லா இருக்குது. அல்லாமல் இதில் வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்டட் சிஸ்டம் இல்லாமல் எலக்ட்ரானிக்கல் கார்பரேட்டர்ன்ற மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயங்களை ஃபியூல் இன்ஜெக்டர் அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது, கொஞ்சம் டீசென்ட் ரேஞ்சிலே வரும். சரி, அதுக்கடுத்து பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷனாக வருது, பின்னாடி ட்ரம் பிரேக் ஸ்டாண்டர்டாக வந்துது. இது CBS பிரேக்கிங் சிஸ்டம். ஆக மொத்தத்தில் வண்டி ஆன்ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 99,000 ஆன் ரோட் ஸ்டார்டிங் ஆகுது. பேஸ் மாடல் டாப் மாடல் 93,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த வண்டியோட மைனஸ் பாயிண்ட்னு சொன்னால் வெயிட் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும், 130 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டும் 810 mm. நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் ரைடராக இருக்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க, இப்போ கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் அந்த அளவுக்கு கேப்பபிள் கிடையாது. கொஞ்சம் வெயிட் ஹெவி, அதெல்லாம் சீட் ஹைட்டும் கொஞ்சம் ஹெவி. மற்றபடி ஒரு நல்ல ஒரு ரஃப் யூஸுக்கு ஏற்ற ஒரு வெஹிக்கிள். சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரஃப் யூஸ்ன்னு சொல்லி அதை டிப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ரக்கட் யூஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெஹிக்கிள். சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர். ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்போ, அதுவும் நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ஸோடன்றப்ப நிச்சயமாக இந்த ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர்ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பாக்ஸி டோனில் வரக்கூடிய ஒரு கம்யூட்டர் டிசைனை தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ரோட் அப்பியரன்ஸ் ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்கோ இல்லை ஒரு யங்ஸ்டர் யூஸுக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அந்த ஒரு ஃபேமிலி மேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டோனில் வருது. டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ரோட் அப்பியரன்ஸோடு இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-ஆல்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பட் மல்டிப்ளெக்ஸ் கிளச். இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 10.72 bhp ஆஃப் பவர் சிம், 10.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ். டாப் ஸ்பீடு அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிள் ஒரு மைனஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு சில பிட் ரேஞ்சில் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க, அந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னா பார்த்தா ஒரு டீசெண்டான லெவல் ஃபீச்சர்ஸ். நீங்கள் எக்ஸ்டெக் போகிறீங்கிறப்ப அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதை மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் போகிற அளவுக்கு இதுவுமே அரௌண்ட் ஒரு 60 km வரைக்கும் தான் சொல்கிறாங்க. பட் இந்த வண்டி ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கும் இந்த ஒரு செக்மெண்ட்டில் அப்படின்றப்போ ஓகே தான். பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு யூஸ்வலாக வர மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம்மு, IBS பிரேக்கிங் செல்லுமா கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 122 kg. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 799 mm அப்படின்னு பார்க்கும்போது ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட 100 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,03,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,08,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் தான். பட் கொஞ்சம் நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுத்துக்கணும். சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட SP125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஃபியூல் எஃபிஷியன்சி அது இல்லாமல் நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட SP125 தான் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு ஸ்போர்ட்டி டச்சில் கொஞ்சம் லீனியரான ஒரு கம்யூட்டராக கொடுத்தா எதை மாதிரி ரொம்ப லீனியர்னு சொல்ல முடியாது, லைட்டர் லீனியராக இருக்கும். பட் வண்டி பார்க்குறது
பார்க்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் அந்த ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்லையும் இருக்குன்ற மாதிரி ஒரு மிக்ஸ் மேட்சரான டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி நல்ல ஒரு ரோட் அப்பியரன்ஸ் கொடுக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு எல்இடி செட்டப்ஸ் வந்துடுது. அதில் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அந்த வண்டிக்கு போதுமான லெவல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, பட் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, போதுமான லெவல் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய என்ஜின் வாய்ஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குது. நம்ம ஃபியூல் எஃபிஷியன்சியும் டாப் நாச்சுங்க. அவங்க ஏன்னா பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு டாப் ஸ்பீடு ஒரு 100 km/h வரைக்கும் ரீச் முடிஞ்சு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 65 km இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்போ ஓவரலாக நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி ரேட்லேயே இருக்குது இந்த ஒரு ஹோண்டாவோட SP125. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி ட்ரம் CBS பிரேக்கிங் சிஸ்டம். வண்டியோட டோட்டல் வெயிட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 116 kg தான். சீட் ஹைட்டும் 790 mm தான்றப்போ ஓவரலாக கொஞ்சம் ஷார்ட் ரைடர்ஸுக்கு கேப்பபிளான, அது இல்லாமல் கொஞ்சம் பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்குது. இந்த வெஹிக்கிளில் ஒரு மைனஸ்ன்னு சொல்லணும் பார்த்தா சஸ்பென்ஷன் செட்டப் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். பல மோட்டான் ரோட்டில் சிங்கிளாக போகிறீங்கப்போ லைட்டாக தூக்கி போகிற ஃபீல் இருக்கும். அல்லாமல் சீட்டிங்கும் நீங்கள் லாங் போகிறீங்கப்போ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த வெஹிக்கிளோட ஒரு மெயின் பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட்டான ஒரு வெஹிக்கிள். கம்பெனி ரிப்போர்ட்டடே 65 வரைக்கும் சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் ஸ்மூத்தான நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிருப்ப 65 அபோவ் கூட நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு இந்த ஒரு வெஹிக்கிளோடைய மைலேஜ். அப்படின்றப்ப மைலேஜ் ரிலீ சூப்பராக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், பில்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு. சரி, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,09,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,16,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். சரி, ஆக மொத்தத்தில் டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன்லேயே போடுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.